அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். ஆரம்பிக்க முன்பு இந்த பாடலை நாம் கேட்போம். வழமை போல் நாம் ஸ்ரீ மாதாஜியின் முன்பு அமர்ந்திருக்கின்றோம். எனவே இரு கைகளையும் நன்றாக விரித்து ஸ்ரீ மாதாஜிக்கு நேராக வைத்து இவ்வாறு நாம் இருப்பது ஒரு மந்திரமாகும். இரு கைகளையும் விரித்து ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக இருப்பது அதுவே ஒரு மந்திரம், சக்தி வாய்ந்த நிலை. அந்நிலையில் நாம் உண்மை அறிந்து கொள்கின்றோம். கவனம் எங்கு செல்கின்றது? கவனம் எங்கு இருக்கின்றது? எனது மனம் எப்படி இருக்கின்றது? நான் எனது அகங்காரம் மமகாரத்தை சரணாகதி செய்த நிலையில் இருக்கின்றேனா? கவனத்தை உள்முகமாக எடுத்து செல்ல முடிகின்றதா? குண்டலினி தாய் சுழுமினை நாடி வழியாக மேலெழுந்து எனது பிரம்மராந்திரத்தில் நான் தாயின் வெளிப்பாட்டை உணர முடிகின்றதா? இவை அனைத்தும் ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக நமக்கு நாம் உம்மை அறிந்து கொள்ளலாம், எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று. அந்த நிலையை நாம் சாட்சி பாவ நிலையில் கவனிப்போம். எமது நிலையை, எமது இருதயம், கல்லீரல், கவனத்தின் இருப்பிடம் மற்றும் மூளை, மூன்று முக்கிய உறுப்புகளையும் நாம் கவனிப்போம் ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக. இந்த நிலையில் எமது கவனத்தை சுவாசத்தோடு அமைதியடைய செய்து சுழுமினை நாடி வழியாக எமது அனைத்து சக்கரங்கள் எமக்குள் நாம் கவனித்துக் கொள்வோம். என்ன நடைபெறுகின்றது? ஆத்ம ஞானம், அந்த ஆத்ம ஒளியில், அந்த ஆத்ம அறிவொளியில் நான் அமைதி அடைகின்றேனா? அல்லது இன்னமும் தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கையின்றி பயம் வேண்டாத பிரச்சனைகளில் ஈடுபடுகின்றேனா? கோபம், சினம், வெறுப்பு, பயம் இவ்வாறானவை என்னை ஆட்கொள்கின்றதா? அல்லது நான் ஆத்ம ஒளியில், அந்த ஞானத்தில் அமைதி அடைகின்றேனா? இந்நிலையில் நாம் இந்த பாடலை கேட்போம். கண்களை திறந்து நீங்கள் அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம்.
இப்பொழுது குண்டலினி அணை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி இன்றைய தியானத்துக்காக ஸ்ரீமாதிஜியிடம் அனுமதியும் வேண்டி எம்மோடு இருக்குமாறு ஸ்ரீமாதிஜியை வேண்டி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். கடந்த வகுப்புகளில் நாம் ஆக்யா சக்கரம் வரை பார்த்தோம். ஆக்யா சக்கர உரை நாம் கேட்டோம். ஸ்ரீமாதிஜி அதில் ஸ்ரீமாதிஜியின் உரையின் ஒரு பகுதி, மிகவும் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் நெற்றியை நிதானமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். உங்கள் நெற்றியை தளர்ந்த நிலையில் வைத்திருங்கள். உங்களையே நீங்கள் நம்ப முயற்சி செய்யுங்கள். உங்கள் ஆஞ்ஞாவை திறவுங்கள். உங்கள் ஏகாதசத்தை திறவுங்கள். உங்கள் சஹஸ்ராரத்தையும் திறவுங்கள். மற்றும் உங்கள் இருதயம் திறக்கும். சஹஸ்ராரம் திறக்கும் போது அது இருதயம் திறக்கின்றது. உங்கள் சஹஸ்ராரம் திறந்தவுடன் உங்கள் இருதயம் தானாகவே திறக்கும். எனவே நீங்கள் அமைதியான வாழ்க்கையை பெறுவீர்கள். சஹஸ்ராரம் சக்கரம் இன்று நாம் சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். நமது தலையுச்சியில் உள்ள சஹஸ்ராரத்தை நாம் திறக்கும் போது நமது இருதயம் தானாக திறக்கின்றது. நாம் அமைதி நிலைக்கு செல்கின்றோம். சஹஸ்ராரத்தின் பண்புகள், நாம் எம்மை உணர்கின்றோம். சஹஸ்ராரம் எம்மை உணர வைக்கின்றது மற்றும் தெய்வீகத்துடனான தொடர்பையும் நமக்கு தருகின்றது. அதாவது எமது ஆத்மாவோடு நாம் இணைகின்றோம், ஒன்றாகின்றோம், தெய்வீகத்தோடு ஒன்றாகின்றோம். ஏனென்றால் எமக்கு சஹஸ்ராரம் முழுமையான அறிவை தருகின்றது. இதனால் ஒரு முழுமையான அமைதி, நிசப்தம், சைலன்ஸ், அந்த நிசப்த நிலையை நாம் உணர்கின்றோம். சிந்தனைகள் அனைத்தும் மறைகின்றது. நமது ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகின்றது. அந்நிலையில் நமக்கு முழுமையான ஒரு ஆனந்தம் கிடைக்கின்றது. இதுவே நமது சஹஸ்ரார சக்கரமாகும்.
நமது தலையில் தலை உச்சி குழியில் சஹஸ்ராரம் கீழாக அமைந்திருக்கின்றது. கைகளில் நடு உள்ளங்கை, கால்களில் நடு உள்ளம் கால்களால் சஹஸ்ரார சக்கரம் குறிக்கப்படுகின்றது. இது மூளையின் லிம்பிக் பகுதி என்று அழைக்கப்படும். 1000 நரம்புகள் அங்கு முடிவடைகின்றது. இதனால் இதன் இதழ்கள் 1000 இதழ்கள். தத்துவம் தெய்வீக நுண்ணதிர்வுகள், அதாவது வைப்ரேஷன்ஸ். இந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் தெய்வீக அன்பின் சக்தி, அதுவே இதனுடைய தத்துவம். குண்டலினி எண்ணெய் சஹஸ்ராரத்தை அடையும் போது அந்த 1000 இதழ்களையும் 1000 நரம்பு முடிச்சுக்களையும் ஒளியூட்டுகின்றது. இதனால் அந்த நரம்பு முடிச்சுக்கள் விரிவடைகின்றது, திறக்க ஆரம்பிக்கின்றது, தளர்வடைந்து விரிவடைய ஆரம்பிக்கின்றது. இது தாமரை இதழ்கள் திறப்பது போன்ற ஒரு உணர்வை, அதாவது ஞானோதயம், அதாவது சூரிய கதிர்களை கண்டவுடன் தாமரை மெதுவாக மலர்வது போல் குண்டலினி எண்ணெய் எமது 1000 நரம்புகளை ஒளியூட்டும் போது எமக்கு இந்த ஆத்ம ஞானம், அறிவு ஒளியூட்டப்படுகிறது மூளையில். அந்நேரத்தில் நாம் ஒரு சக்தி வாய்ந்த துடிப்பை தலை உச்சியில் நாம் உணரலாம். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துடிப்பை மற்றும் தொடர்ந்து ஒரு உருகும் உணர்வு, மெதுமெதுவாக ஒரு ஊற்றெடுக்கும் உணர்வு அல்லது ஒரு பனிக்கட்டி உருகும் உணர்வை நாம் உணர்ந்து ஒரு குளிர்ந்த அதிர்வுகளின் ஓட்டம் அந்த இடத்தில் நாம் உணரலாம். இதுவே குண்டலினி எண்ணெய் எமது சஹஸ்ராரத்தை ஒளியூட்டும் போது எமக்கு கிடைக்கும் அனுபவங்கள் ஆகும். எனவே இந்த சஹஸ்ரார மையம், சஹஸ்ராரம் என்பது ஒன்றிணைப்பு. இது ஆத்மா பரமாத்மாவோடு இணைவது மட்டுமல்ல, அனைத்து அவதாரங்கள், அனைத்து உண்மை, அனைத்து மதங்கள் அவதாரங்களின் அந்த உண்மையான சாரம் அனைத்தும் நமது சஹஸ்ராரத்தில் ஒருங்கிணைகின்றது. நாம் அந்த ஒற்றுமையை உணர்கின்றோம். ஒவ்வொரு மதங்களுக்கு இடையில், அதாவது ஒவ்வொரு அவதாரங்களும் சொல்லிவிட்டு போன உண்மை தத்துவங்கள் அனைத்தும் ஒன்றாவதை நாம் உணர்கின்றோம். அந்த இணைப்பை நாம் உணர்கின்றோம். மற்றும் அனைத்து சக்கரங்களும் சஹஸ்ராரத்தில் வந்து இணைவது, அனைத்து சக்கரங்களின் பண்புகளும் சஹஸ்ராரத்தில் வந்து ஒன்றிணைந்து அது ஒரு நிசப்தமாக ஒரு அமைதியான ஆனந்த நிலையை நமக்கு தருகின்றது. இந்த ஒன்றிணைப்பு, இதுவே உண்மை தத்துவம், சத்தியம். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு அங்கமாவேன். எனவே அந்த உண்மைகள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கும் அந்த உண்மை தத்துவம் இங்கு நாம் ஒன்றாக பார்க்கின்றோம். சஹஸ்ராரத்தில் இந்த சஹஸ்ராரம் முழுமையான அமைதியை தருகின்றது. உண்மை தெளிவாக புலப்படும் போது, ஞான உதயம் தரும்போது உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்கின்றோம். பொய்மை எம்மை விட்டு விலகுகின்றது. முழுமையான ஒரு அமைதி கிடைக்கின்றது. இதுவே சஹஸ்ராரத்தின் பயன்களாகும். நமக்கு அறிவொளி ஊட்டுகின்றது, ஒருங்கிணைப்பு நிகழ்கின்றது, யோகா ஏற்படுகின்றது. யோகா, பரமாத்மாவோடு நாம் ஒன்றாகின்றோம். பரமாத்மாவோடு ஒன்றாவது என்பது அந்த உண்மை தத்துவத்தோடு நாம் ஒன்றிணைகின்றோம்.
அங்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மை தத்துவத்தை நாம் நாம் அதுவாக மாறுகின்றோம். அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதுவாக மாறுகின்றோம். இவற்றுக்கு புறம்பானவை அனைத்தும் சம்சாரத்தை பாதிக்கும். முக்கியமாக அந்த உண்மை சத்தியத்துக்கு எதிரான செயல்கள் அனைத்தும் நமது சம்சாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த 2 விடயங்கள் நேற்றைய உரையிலும் ஸ்ரீமாத்திஜியிடம் இருந்து கேட்டோம். 2 விடயங்கள். ஒன்று குண்டலினி எண்ணெய் மெதுவாக மேலெழுந்து நமது சம்சாரத்தை திறந்து சம்சாரத்தில் நாம் நிலைநிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அது மேலும் மேல் சென்று எங்கும் பரவி இருக்கும் இந்த இறை அன்போடு இணைகின்றது. இந்த 2 இணைப்பும் சம்சாரத்தில் குண்டலினி எண்ணெயை நிலைநாட்டுவதும் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளோடு அந்த இறை சக்தியோடு எம்மை இணைப்பதும் இந்த 2ம் முக்கியமானது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்நிலையில் நிர்விசார சமாதி நிலை, அதாவது எமது மனதில் எந்த விதமான விசாரங்களும் இல்லை, சிந்தனைகள் இல்லை. அந்த சிந்தனைகள் இல்லாத ஒரு அமைதி நிலை. ஆனால் நாம் விழிப்பாக இருக்கின்றோம். தெய்வீகத்தை முழுமையாக அனுபவித்த நிலையில் இருக்கின்றோம். நாம் நித்திரையாகவோ மயக்க நிலையிலேயோ இல்லாது அந்த தெய்வீக அன்பை அனுபவித்த நிலையில் எண்ணங்கள் இல்லாது நாம் இருக்கின்றோம். இதுவே உண்மையான தியான நிலை. நிர்விசார சமாதி நிலை, இந்த நிலை ஏன் முக்கியம்? ஏன் இந்த மன அமைதி முக்கியமானது? அமைதி மட்டுமே என்ற அந்த நிலை உங்களை சக்தியுடையவராக்கும். இந்த நிலையில் நாம் சக்தியுடையவர்களாகின்றோம். எவ்வாறு? நாம் பரம்பொருளோடு இணைகின்றோம். பரம்பொருள் அந்த முழுமையே எம்மை பார்த்து கொள்கின்றது. நாம் முழுமையின் சக்தியை அடைகின்றோம். ஒரு சிறு நீர்த்துளி, மழைத்துளி தனியாக இருக்கும் போது எந்த சக்தியும் இல்லாது இருக்கின்றது. ஆனால் கடலில் விழும்போது கடலோடு கரைந்து மறைந்து விடுகின்றது. அந்த துளியை நீங்கள் பிரிக்க முடியாது. அது கடலாகவே மாறி இப்பொழுது மாபெரும் கடலாக மாறுகின்றது. அதுபோல்தான் நமது ஆத்மாவும் பரமாத்மாவோடு இணைந்து விட்டால் அது கரைந்து விடுகின்றது. பிரிக்க முடியாது. பரமாத்மாவின் பலத்தை கொண்டிருக்கின்றது. அது அந்த அமைதி நிலையில் மட்டுமே நடைபெறும். இந்த அமைதி நிலை உங்களுடையது மட்டுமல்ல, நீங்கள் பிரபஞ்சத்தின் அமைதியோடு இருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் அமைதி உங்களில் வேலை செய்கிறது. நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்புடையவர் ஆகிறீர்கள். தியானம் செய்வது எப்படி என்று ஸ்ரீமாத்திஜியை பலர் கேட்கிறார்கள். ஸ்ரீமாத்திஜி சொல்கின்றார்கள், இதையும் செய்ய வேண்டாம், சிந்தனையற்ற விழிப்புணர்வுக்கு செல்லுங்கள். சிந்தனையற்ற விழிப்புணர்வுக்கு செல்ல முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சி நாம் பல வழிகளில் பார்த்தோம். ஒன்று எமது அகங்காரம் மமகாரத்தை முழுமையாக சரணாகதி செய்வது. ஏனென்றால் அவையே எமக்கு சிந்தனைகளை தருபவை, ஐடியாக்கள், எண்ணங்கள். எமது அகங்காரம் மமகாரம் எமது கடந்த காலத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களால், அகங்காரம் எமது பொய்யான கொள்கைகளால் நாம் விளங்கி கொண்டவை. அவற்றால் நாம் இதை சாதிக்கலாம் அதை சாதிக்கலாம் என்ற அகங்காரம், இவை அனைத்தும் நமக்கு எண்ணங்களை தருபவை. சிந்தனையற்ற அந்த தியான நிலைக்கு எம்மை சரணாகதி நிலைக்கு எம்மை செல்ல விடாது. எனவே அறிவுபூர்வமாக இவற்றை நாம்
அமைதிப்படுத்த வேண்டும். சரணாகதி செய்து அமைதிப்படுத்தும் போது நாம் இலகுவாக தியான நிலைக்கு செல்கின்றோம். மற்றவை அனைத்தும் தெய்வீகம் பார்த்துக் கொள்கின்றது. எனவே எமது மனதை அமைதிப்படுத்துவதே எமது வேலை. சிந்தனையற்ற விழிப்பு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதுக்கு அதற்காகவே நாம் இந்த சாயோகாவில் பல வழிகள் இருக்கின்றது. இந்த சிந்தனை இல்லாத அந்த சிந்தனைகள் இல்லாத அமைதி நிலைக்கு நாம் செல்ல முடிந்தால் அது மிகவும் அது ஒரு வரப்பிரசாதம், மிகவும் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் நமது நடைமுறை வாழ்க்கையில் அது சில வேளைகளில் சாத்தியமாவதில்லை. சில வேளைகளில் நமக்கு இலகுவாக கிடைத்து விடுகின்றது. அதற்காகவே பல வழிகள் ஸ்ரீமாதிஜி நமக்கு சொல்லி இருக்கின்றார். எமது இடது பக்கத்தை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும், வலது பக்கத்தை சமநிலைப்படுத்த வேண்டும். மற்றும் இந்த சமநிலைக்கு சில ஆரோக்கிய குறிப்பு முறைகள் நமக்கு தந்திருக்கின்றார். மெழுகுவர்த்தி ஒளி பாவிக்கலாம், உப்பு நீர் சுத்திகரிப்பு, பனிக்கட்டி மூலமாக எமது கல்லீரலை குளிர்வித்தல், எண்ணெய் மூலமாக எமது சக்கரங்களை சிறிது மசாஜ் செய்து அதன் களைப்பை நீக்குவது, உடல் களைப்பை நீக்குவது போன்ற முறைகள், மற்றும் எமது கைகளில் பாயும் அந்த பரம சைத்தன்யம், தெய்வீக அன்பு அலைகளை நாமே எமது சக்கரங்களுக்கு வழங்குதல், தேவையான இடங்களுக்கு வழங்கி எம்மை அந்த நிலைக்கு நாம் கொண்டு செல்லலாம். சிந்தனை இல்லாத விழிப்பு நிலை. இது பற்றிய விவரங்களை நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த எண்ணெய் தேய்த்தல் போன்றவற்றை நாம் பார்ப்போம். எமது தலையில் எமது சஹஸ்ராரம் 6 சக்கரங்களின் இணைப்பாகும். இந்த 6 சக்கரங்களும் எமது உச்சி வழியாக இருக்கின்றது. நடு உச்சி தலைமயிர் பிரியும் முன்னெட்டியிலிருந்து பின்பிடரி வரை இருக்கிறது. பின்பிடரியில் இருப்பது எமது மூலாதாரம். பிடரியை சுற்றி காதுக்கு பின்னால் செல்வது எமது சுவாதிஸ்தானம். அதற்கு சற்று மேல் இருப்பது இப்படி எமது தலை உச்சியை சுத்தி கொண்டு வரும் நாபி. தலை உச்சி பகுதி எமது இருதயம். பிறகு முன் நெட்டி பகுதி, மேல் நெட்டி பகுதி எமது விசுதி சக்கரம். நடு நெட்டி பகுதி எமது ஆகிய சக்கரம். சஹஸ்ராரம் எமது உச்சி குழிக்கு சற்று கீழ் இருக்கின்றது. இதுவே எமது தலையில் எமது சக்கரங்களின் இருப்பிடம். இதுவே சஹஸ்ரார மையமாகும். 6 மையங்களின் கூட்டு சஹஸ்ரார சக்கரம். கைகளில் இருப்பிடம் நீங்கள் இதில் இந்த படத்தை பார்க்கலாம். கைகளில் எமது சக்கரங்களின் இருப்பிடம். இப்பொழுது நாம் முற்றிலும் சிரமமின்றி இருப்பது என்பது இந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து இருப்பது. எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைய ஒரே வழி அவற்றை மன்னித்து சரணாகதி செய்து விடுவதே. அவை வெறும் அதுவே சாதாரணமான ஒரு செயல்பாடு. எண்ணங்கள் வரும். ஏனென்றால் நாளாந்தம் நாம் பலவற்றை பார்க்கின்றோம், பல பேரோடு கதைக்கின்றோம், பல அனுபவங்களுக்கு ஆளாகின்றோம். எண்ணங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அவை எம்மை ஆள முன்பு நாம் அவற்றை எமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எவ்வாறு? மிக இலகுவான வழி. அவற்றோடு நாம் போராட தேவையில்லை. அவை நல்லவையாக இருக்கலாம், கெட்டவையாக இருக்கலாம். எண்ணங்கள் எமக்குள் இருந்து எம்மை தாக்கலாம், வெளியிலிருந்து எம்மை தாக்கலாம். எதுவானாலும் ஆராய்ச்சி தேவையில்லை. ஒரே ஒரு வழி. நான் எனது எண்ணங்களை அனைத்தையும் மன்னிக்கின்றேன். நான் சரணாகதி செய்கின்றேன் தாயே. இவை எனது அகங்காரம் மமகாரத்தால் வருபவை. நான் சரணாகதி செய்து எனது மனதுக்கு அப்பால்
எனது ஆத்ம நிலைக்கு செல்ல விரும்புகின்றேன். ஆத்மாவிடம் சரணடைய விரும்புகின்றேன். ஸோ எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இந்த தெய்வீக சக்திக்கு முன்பாக எம்மை வெளிப்படுத்துவோம். எண்ணங்களுக்கு அடிமையாகாது எம்மை முழுமையாக இந்த தெய்வீக அன்புக்கு நாம் அடிமையாகவும், இந்த தெய்வீக அன்புக்கு எம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்துவோம். பூமி தாய் தலை வணங்குவோம். வணங்கி இன்றைய தியானத்துக்கு செல்லுவோம். நம்ம தலை உச்சி பிரம்மராந்திரம் என்று அழைக்கப்படும் அதன் சற்று கீழ் லிம்பிக், மூளையின் லிம்பிக் பகுதி எமது இருதய சக்கரத்தின் பீடமாகும். அதற்கு சற்று கீழ் 1 அங்குல இடைவெளியில் ஒரு வெற்றிடமாக சஹஸ்ரார மையம் இருக்கின்றது. இந்த மையத்தில் தான் 1000 நரம்புகள் வந்து முடிவடைகின்றது. இதுவே எமது தியான அறை. இந்த அறையில் நாம் ஸ்ரீ மாதாஜியை வரவேற்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது மூளைக்கு வாருங்கள். அதில் ஒரு அறை அமைத்து, அதாவது எனது சஹஸ்ராரத்தை ஒளியூட்டி அதில் ஒரு அறை அமைத்து, அதில் இருந்து எனது இந்த 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி எனது மூளையை தங்களுடைய ஞானத்தால் கட்டுப்படுத்துங்கள். நாம் இவ்வாறு கேட்கும் போது எமது அகம், காரம், மமகாரம் அவை அமைதியடைந்து விடும். அவைக்கு தெரியும் இனி தங்களுக்கு அங்கு வேலை இல்லை. எனவே அவை அமைதியடைந்ததும் ஸ்ரீ மாதாஜி ஞானம் எம்மை வழிகாட்டுகின்றது ஆத்ம நிலைக்கு. முழுமையாக இந்த சரணாகதி நிலையில் எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். வலது கையை தலை உச்சி குழியில் வைத்து பொறுமையாக அமைதியாக நாம் கவனிப்போம். இப்போ மனதில் ஏதாவது எண்ணங்கள் அல்லது எதிர்வினை வந்தால் அது நிச்சயமாக உங்கள் அகங்காரம் மமகாரத்தின் வேலை. மீண்டும் சரணாகதி செய்யுங்கள், மன்னித்து விடுங்கள், சரணாகதி செய்யுங்கள். சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. பொறுமையாக அவதானிப்போம் சாட்சி பாவ நிலை. இந்த தியான நிலையில் நாம் நமக்கு தூக்கம் வராது. நாம் விழிப்பாக இருக்கின்றோம். விழிப்பாக அன்னையின் முன்பாக நாம் விழிப்பாக இருக்கின்றோம். அன்னையின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். உச்சி குளிக்கும் கையின் உள்ளம் கைக்கும் இடையில் நாம் கவனிப்போம் அது என்ன நடைபெறுகின்றது. ஸ்ரீ மாதாஜி, எனது பிரம்மராந்திரத்தை திறந்து தாருங்கள். எனது சஹஸ்ராரத்தை திறந்து தாருங்கள். எனது இருதயத்தை திறந்து தாருங்கள். இப்பொழுது வலது கையை மடிக்கி கொண்டு வந்து இடது கையால் கவனிப்போம். தலை உச்சி குழியை தொடுவோம். சூடாகவா குளிராகவா இருக்கின்றது? கையை 2 அங்குல உயரத்துக்கு எடுத்து செல்லுவோம்.
இடது கையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜியிடம் மீண்டும் நாம் உறுதிப்படுத்துவோம். தாயே, நான் இந்த தியானத்தில் உண்மையா உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய இருதயத்தோடும் ஈடுபடுகின்றேன். ஸ்ரீ மாதாஜி, எனது இருதயம் தூய்மையானது, நேர்மையானது, உண்மையானது. ஆனால் எனக்கு சரியாக தெரியாது எவ்வாறு தியானிப்பதென்பது. அந்த சரியான நுட்ப அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்க. நான் தங்கள் முன்பாக அமர்ந்திருக்கின்றேன். எனது இந்த எண்ணங்களை மன்னித்து நான் சரணடைகின்றேன் தாயே. எனது சரணாகதியை ஏற்று என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். எனக்கு தியான அனுபவத்தை தந்தருளுங்க. நாம் இவ்வாறு கேட்கும் போது ஸ்ரீ மாதாஜி எம்மை எமது கைகளில் உணர்த்துவார். கைவிரல்கள், 10 விரல்கள், எமது மனம், எம் நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம். எந்த சக்கரம் தேவைப்படுகின்றது, கவனிப்பு தேவைப்படுகின்றது, மனம் எண்ணங்கள் இல்லாத அமைதியாக இருக்கின்றதா, இடது நாடி வலது நாடி சமநிலை தேவைப்படுகின்றதா எனக்கு, அல்லது நான் இன்று அமைதியான தியான நிலைக்கு உடனடியாகவே செல்ல முடிகின்றதா. நமது இடது நாடியை நாம் ஒரு பிரார்த்தனையில் நாம் ஒரு பிரார்த்தனையை நாம் சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது அடையாளம். கடந்த கால பாதிப்புகள் அனைத்திலிருந்து நான் விடுபடுகின்றேன். நான் இப்பொழுது தங்கள் அருளால் தூய ஆத்மா, பரமாத்மாவை பிரதிபலிக்கும் தூய ஆத்மா. ஆமென். மற்ற எந்த தீய சக்திகளுக்கும் இங்கு இடமில்லை. இப்பொழுது வலது நாடியில் பிரார்த்திப்போம். ஒரு பிரார்த்தனை. ஸ்ரீ மாதாஜி, நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆவேன். தாங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர். நான் ஒன்றும் செய்வதில்லை.
அனைத்தும் முழுமையே செய்கின்றது. இப்பொழுது அகங்காரத்துக்கு அங்கு வேலை இல்லை. நடு நாடி பிரார்த்திப்போம். நடு நாடி ஞான சக்தி குண்டலினி எண்ணெய் தானாக நாம் அமைதியடையும் போது குண்டலினி சக்தி நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார். குண்டலினி சக்தியை நாம் மேல் சுழுமுனை நாடி வழியாக மேல் வர அனுமதிப்போம். சுழுமுனை நாடியை நாம் அந்த பாதையை நாம் தெளிவுபடுத்துவோம். புல்லாங்குழல் போல் தெளிவுபடுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம். அங்கு ஒன்றும் இல்லாது பொறுமையான ஒரு பாதையாக நாம் விட்டு விடுவோம். தாயே, நான் எனது நற்பண்புகளுக்கு சரணடைகின்றேன். எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு நான் சரணடைகின்றேன். பரம்பொருளுக்கு நான் சரணடைகின்றேன். மாதாஜி, தங்கள் அருளால் நான் முழுமையான தன்னம்பிக்கை, முழுமையான தெய்வீக நம்பிக்கையோடு பயமற்றிருக்கின்றேன். நான் முழுமையாக சரணாகதி அடைகின்றேன். சஹஸ்ராரத்தில் இரு கைகளில் குண்டலினி தாயின் வழிபாடை குளிர்ந்த நுண்ணதுபுகளாக நன்றாக உணர முடிகின்றது. அந்த மாற்றத்தை நீங்களும் உணர்கிறீர்களா என்று கவனியுங்கள். இந்நிலையில் நாம் God is great, கடவுள் மேன்மையானவர் என்ற நிலைக்கு நாம் அந்த தியான நிலைக்கு நாம் செல்கின்றோம். தெய்வீகம் மேன்மையானது. எனக்குள் இருக்கும் அந்த தெய்வீகம் நான் இப்போ உணர முடிகின்றது. அது மேன்மையானது. என்னை கவனித்துக் கொள்கின்றது, என்னை முழுமையாக பலப்படுத்துகின்றது, என்னோடு எப்பொழுதும் இருக்கின்றது.
அது என்னை பரம்பொருளோடு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியோடு இணைக்கின்றது. என்னை முழுமையடையச் செய்கின்றது. என்னை முழுமையாக ஒன்றாக்கி என்னை அந்த அமைதி நிலைக்கு எடுத்து செல்கின்றது. சகஸ்ரார சக்கரம் அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்துக்கொண்டு சுழுமினை நாடி வழியாக நமது மூலாதாரத்தை கவனிப்போம். மூலாதாரத்தில் நமது தலையின் இருப்பிடம் பின்பக்க பிடரி. இரண்டு ஸ்தானங்களையும் நாம் கவனிப்போம். நமது முழந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதாரம், தலையில் பிடரி, கைகளில் மணிக்கட்டுக்கு சற்று மேல் பகுதி. இந்த மூலாதார இடங்களை நாம் கவனிப்போம் சிறிது நேரம். அங்கு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? இப்பொழுது முழந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து சற்று மேல் சுவாதிஸ்தானத்துக்குரிய ஸ்தானம், கைகளில் கட்டை விரல், தலையில் நமது பிடரியை சுற்றி காதுக்கு பின்புறமாக செல்லும் பகுதி. இவற்றை கவனிப்போம். இன்று நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த இடங்களை நாம் கவனிப்போம். என்ன நடைபெறுகின்றது? அங்கு என்னத்தை உணர்கின்றோம்? இறுக்கமாக இருக்கின்றதா? தளர்வடைந்து இருக்கின்றதா? லேசாக உணர முடிகின்றதா? நுண்ணதிர்வுகள், குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? வெப்பத்தை உணர முடிகின்றதா? அல்லது ஒன்றும் உணராவிட்டாலும் அந்த இடங்களில் நமது கவனத்தை நாம் கொண்டு செல்லுவோம். இப்பொழுது நாபி சக்கரம் நமது வயிற்றில் தொப்புள் பகுதி, தொப்புளுக்கும் பின்புறத்தில் நடு வயிற்றில் இருக்கின்றது எமது மணிப்பூரகம், நாபி சக்கரம், அதை சுற்றி பவசாகரம். இது எமது நடு விரல்களால் கைகளிலும் தலையில் எமது பிடரிக்கு மேல் எமது தலை உச்சி குழியை சுற்றி வரும் பகுதி. தலையில் இந்த மண்டை ஓட்டு பகுதி, தலை பகுதி, நடு உச்சியை சுற்றி வரும் பகுதி, கொஞ்சம் பரந்த பிரதேசமாக சுற்றி வரும் பகுதி. இவற்றில் என்ன நாம் உணர்கின்றோம்? இப்பொழுது நமது கவனத்தை இருதய சக்கரத்தை கொண்டு வருவோம். நடு இருதயம், நெஞ்சு பகுதி, கைகளில் சின்ன விரல்கள், இரு விரல்கள், தலையில் நடு உச்சி குழி பகுதி. நடு உச்சி குழி பகுதி அது சற்று கீழ் நமது மூளையின் மேல் பிரதேசம், லிம்பிக் ஏரியா என்று சொல்லப்படும் பிரதேசம். இந்த இந்த பிரதேசங்களில் என்ன உணர்கின்றோம்? இந்த கவனத்தை நாம் வைப்போம். ஒன்றும் செய்ய தேவையில்லை, சற்று கவனிப்பது மட்டுமே இந்த பிரதேசங்களை.
இப்பொழுது நமது கவனத்தை விஷூதி தொண்டை பகுதிக்கு எடுத்து செல்வோம். விஷூதி சக்கரம் கைகளில் ஆள்காட்டி விரல்கள், தலையில் மேல் நெற்றி பகுதி, அதாவது நமது நெற்றியும் தலைமயிர் சந்திக்கும் இடத்தில் அந்த நடு உச்சி பகுதி நடுப்பகுதியில், அதுவே எமது விஷுதி சக்கரத்தின் இருப்பிடமாகும் தலையில். அந்த இடத்தை நாம் கவனிப்போம். சூடாக இருக்கின்றதா, குளிர்ச்சியாக இருக்கின்றதா, அல்லது எதையும் உணர முடியவில்லையா? பிரச்சனை இல்லை, நாம் பொறுமையாக கவனிப்போம். இந்த இடமே வீரட்டா பரம்பொருளுக்குரிய இருப்பிடமாகும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்பொழுது நமது தலையின் உள் பகுதி, நெற்றி நடு நெற்றி பகுதி. இப்பொழுது நாம் சிரசை அவதானிப்போம். நமது ஆகிய சக்கரம் சிரசுக்குள் நாம் அமைதியை உணர்கின்றோமா, தளர்வை உணர்கின்றோமா? நமது நெற்றியை நிதானமாக அமைதியாக தளர்வடைய செய்வோம். கைகளில் மோதிர விரலால் ஆகிய சக்கரம் குறிக்கப்படும். தலையில் எமது முன்னெட்டி பகுதி, இது தளர்வடைந்து இங்கு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். அன்பு, கருணை, பணிவு எமது இருதயத்தை அன்பால் நிரப்பி கருணையோடு பணிவு பணிவு அடைவோம். மற்றவர்களை மன்னிப்போம், எம்மை மன்னிப்போம். எமது தவறுகளுக்காக நாம் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை அடைவோம். நாம் கேட்கும் போது விடுதலை கிடைக்கின்றது. அந்த முழு நம்பிக்கை உண்மையானது. எனவே எந்த மாபெரும் தவறுகளாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு விடுவோம். இருதயத்தை தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வைத்திருப்போம். நாம் நடிக்க தேவையில்லை, எம்மை நாம் மாற்ற தேவையில்லை. நாம் சிறிது சிறிதாக முன்னேறலாம். ஆனால் தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பது முக்கியம். கவனத்தை இப்பொழுது தலை உச்சிக்குழி பிரம்மராந்திரத்துக்கு கொண்டு வருவோம். இந்த 6 சக்கரங்களின் ஒருங்கிணைப்பே எமது சஹஸ்ராரம். இப்பொழுது எமது முழு சிரசையும் சஹஸ்ராரம் எமது முழுவதையும் நாம் கவனிப்போம். என்ன நடக்கின்றது?
ஸ்ரீ மாதச்சி எனது சகஸ்ராரத்தின் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி குண்டலினி அன்னை மேலெழுந்து ஒளியூட்டி எனக்கு ஆத்ம ஞானத்தை தந்தருளுங்கள். முழுமையாக அந்த நரம்பு முடிச்சுக்களில் 1000 நரம்பு முடிச்சுக்களில் எவ்வளவு ஞானம் நிறைந்திருக்கின்றது. அந்த ஞானம் அனைத்தையும் ஒளியூட்டி தாருங்கள் தாயே. எனது ஆத்மாவின் அறிவு கண்ணை திறந்து எனக்கு ஞானோதயத்தை தாருங்கள். எனது ஆத்ம விழிப்புணர்வை நிறைவு பெற செய்யுங்கள். தலையில் உள்ள ஒவ்வொரு சக்கரங்களின் பீடங்களும் மெதுவாக குளிர்ச்சி அடைவதை காணலாம். தலை முழுவதும் குளிர்ச்சி அடைவதை காணலாம். இந்த அனுபவம் எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு அனுபவமாக நமக்கு கிடைக்கின்றது. நம்மை முழுமையாக ஆறுதல் அடைய செய்கின்றது. இந்நிலையில் நாம் ஸ்ரீ மாதஜியின் சஹஸ்ரார சக்கரம் பற்றிய சிறு உரையை கேட்போம். ஸ்ரீ மாதஜி சஹஸ்ரார சக்கரம் பற்றி விளங்கப்படுத்துகின்றார். ஸ்ரீ மாதஜி மூலம் கேட்பது மிக ஒரு தனி மகிமை. அன்னையிடம் நேரடியாக கேட்பது. So, this last center, Sahasrara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water. In the same way our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power, and the left side power is the Lalita power. So we have two chakras. Left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's power. Now the central power is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the
limbic area enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi. And then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri Chakra is the right side working and the Lalita Chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually the assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். So we should not confuse our freedom with ego. That's what I have to give you a counsel. Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. For example, you are born a Christian, you are a Christian. You are gone forever then. Right, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word?
So you become enslaved to these things, so there is no freedom. And spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal, Anant. It is eternal. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy, because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super-ego. So it is a one coin, and they have two faces. One is happiness, another is unhappiness. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on. You just watch it as a drama. You are not involved, and you are seeing it and enjoying it. You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama. Seer, the witness. Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now, you enter inside the room and you see through the window. Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there, and then another future thought is there, it disappears. You see the thought rising, but you can't see the disappearing of the thought. In between that is the present. Thus the place is established, that present is established when your attention becomes enlightened by the Spirit. Either you think of the future or of the past. But I say now, at this moment, at the present, you cannot stand there because your spirit is not enlightened. Because spirit is the present. When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying. Everything becomes different. The whole life becomes a drama, and the joy out of it starts coming out. And you really enjoy small, small things here and there. And you really understand how much joy was lost before realization. This is not your mental thing that gives you joy, but the joy pours on you from your head, just like this, a cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours out. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star, you see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think. The joy of the creation of that thing, whole thing, becomes one with you. Like all the creation around, a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. In the same way, all that is joy. The Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there's no thought. There's no barrier.
no conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we had. He says, Jab mast hue fir kya bole? When I have gone into the nectar of the intoxication, of the spirit, now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all he could say. ஒரு சிறிது நேரம் நாம் அமைதியான தியானத்தில் இருப்போம். அந்த ஸ்ரீ மாதாஜி சொன்ன அந்த அன்பு, தெய்வீக அன்பு நமது தலை முழுவதும் பரவுவதை காண்போம். நம்மை முழுமையாக அமைதிப்படுத்தி நாம் கவனிப்போம். நாம் இன்றைய தியானத்துக்காக நமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, நமது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நன்றாக நீட்டி இந்த சரணாகதி நிலையில் நாம் கேட்போம், ஆகாய தத்துவத்திடம் தயவு செய்து மூலமாக இந்த தெய்வீக அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆகாயம் முழுவதும், இந்த சூழல் முழுவதும் இந்த அன்பை பரவச் செய்யுங்கள்.
இப்பொழுது மெதுவாக கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. மீண்டும் நமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து நமது சிரம் தாழ்த்தி தலை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். நம்மோடு இணைந்து கொன்ற அனைத்து அன்பர்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் மற்றும் Zoom மூலமாகவும் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். Zoom-இல் இருப்பவர்கள் நீங்கள் chat மூலமாக உம்மை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தியான அனுபவங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் chat மூலமாக தொடர்பு கொள்ளலாம். Zoom-இல் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.